சிறகடி காசை அடுத்த வார எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா ரோஹிணி கிட்ட மனோஜ் பார்த்திங்க அப்படின்னா நான் சொல்கிற இடத்துக்கு வரணும் வந்தால் தான் உனக்கு நான் டிவோர்ஸ் கொடுப்பேன்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி மனோஜ் கிளம்பி போயிடுவார். நீ வரது வந்து யாருக்கு தெரியக்கூடாது, முக்கியமாக உங்கள் அம்மாவுக்கு தெரியக்கூடாதுன்னு ரோஹிணி வந்து மனோஜ் கிட்ட சொல்லிடுவாங்க. அதே மாதிரி யாருக்குமே தெரியாமல் உங்கள் அம்மா கிட்ட கூட சொல்லாமல் மனோஜ் கிளம்பி ரோஹிணி கூப்பிட்டு இடத்துக்கு போயிடுவாங்க. ரோஹிணி வந்து ஹோட்டலில் ரூம் புக் பண்ணி அங்கே வந்து மனோஜ் வந்து கூப்பிட்டுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மனோஜ் பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டரில் வந்து எனக்கு இந்த மாதிரி டிவோர்ஸ் கொடுக்க சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து எழுதியிருக்க மாதிரி ரோஹிணி கிட்ட சைன் வாங்க வருவாங்க. ஆனால் ரோஹிணி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு வேணாம் மனோஜ், நான் ஒரு விஷயம் செய்ய போகிறேன், தூக்கு மாட்டிக்க போகிறேன், நீ மட்டும் நான் கொடுக்குற லெட்டரில் சைன் போடலை அப்படின்னா நான் தூக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரோஹிணி மனோஜை வந்து மிரட்டுறாங்க. அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க சம்மந்தம் இல்லை, ரோஹிணி கூட சேர்ந்து வாழ சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் எழுதியிருக்கு. இந்த லெட்டரில் நீ சைன் போட்டு கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா நான் வந்து தூக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து மிரட்டுறாங்க. இதுக்கப்புறம் மனோஜ் வந்து ரோஹிணி மிரட்டுறதுக்கு பயந்துக்கிட்டு அவர் சைன் போடுவாரா இல்லை என்ன நடக்க போகுது, ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.